செலவு எதையுமே வந்து எல்லாத்தையுமே நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். இதனால எனக்கு கிடைச்சது 3 பெனிஃபிட். ஹெல்த், 2வது ஸ்மைல், 3வது கான்ஃபிடென்ட்டாக என்னால் இருக்க முடியும். அன்பு தமிழ் உறவுகளுக்கு கீதாவின் வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு மூர்த்தி ராமலிங்கம் சார் இருக்காரு. சார் வந்து யூஎஸ்ல இருந்து 2023 வந்தார். அவருக்கு இம்ப்ளான்ட்டும் பொறுத்துட்டு ப்ரொஃபஷனல் டீத்து கொடுத்துருந்தோம். அதுக்குமா 6 மாதம் கழிச்சிட்டு அவர் வந்து டியூரபிள் டீத்தும் மாற்றிட்டாரு. இப்போது ஒரு செக்கப் வந்திருக்காங்க. சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனால எங்கள் கூட ஜேர்னி பண்ணது நம்ம கேட்கலாம். எஸ் சார், ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னை பொறுத்தவரையில் வந்து நான் அங்கே பண்ணிருக்கிறத காட்டில் வந்து இங்கே நான் சேஃபாக நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு ரீசன் வந்து ஃபஸ்ட்டு கீதா மேம் அண்டு த டாக்டர்ஸ் அட்வைஸ். அவங்க கொடுத்த அட்வைஸ் என்ன வந்து கன்வின்சிங்காக இருந்தது. ஸோ அதனால் ஐ டுக் ஆல் த சர்ஜரி ஆஸ் வெல் அஸ் டென்டல் இம்ப்ளான்ட் ஓவர் ஹியர். இதை வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னால் வந்து சரியாக சாப்பிட முடியல. அதனால் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தது. 2வது என்னுடைய ஃபேஷியல் இதுவே வந்து என்னால் வெளியில் போய் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியல. சிரித்து பேச முடியல. ஏன்னா டூத்ஸ் ஆர் வெரி லூஸ் அண்ட் இட் வாஸ் நாட் வெரி குட் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இங்கே வந்து கேட்டப்போ இவங்க சொன்னாங்க கம்ப்ளீட் இம்ப்ளான்ட் இஸ் அ பெஸ்ட் சொல்யூஷன். அது உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் எப்படி லைக் பண்ணீங்களோ அதை மாதிரி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதை அதை ஐ ட்ரஸ்டட் தம் வெல். த ட்ரஸ்டட் பே ஆஃப் மை ஸ்மைல் ஆஸ் வெல் அஸ் மை ஹெல்த் ஆல்சோ. ஸோ இன் மை ஒப்பீனியன் இட் இஸ் கம்ப்ளீட்லி a very good investment which I made on my dental implant. This pays off me a lot. I would recommend you to go for it to have a better health. இப்போ உங்கள் முழுவா இம்ப்ளான்ட் சிகிச்சைக்கு மொத்த செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டியூரபிள் டீத்து, இம்ப்ளான்ட்டு, பார் எல்லாமே சேர்த்து 8 லட்சம் வந்தது. இப்போது இது வந்து நீங்கள் காஸ்ட்டாக நினைக்கிறீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கிறீங்களா சார்? என்னை பொறுத்தவரையில் வந்து இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய சாப்பாட்டு முறையில் வந்து என்னால் எதையுமே ஒழுங்காக சாப்பிட முடியல. அதனால் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தது. மற்ற அதர் என்னால் ஹெல்த்தியாகவும் இருக்க முடியல. சாப்பிட நினச்சதை சாப்பிட முடியல. ஐ ஆல்வேஸ் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். இதை கடிக்கிறப்ப பல்லு விழுந்துடுமோ, பல்லு இதுவும் ஆகிடுமோன்னு. அந்த ஒரு பயம் எல்லாம் போய் இப்போதைக்கு என்னால் கான்ஃபிடெண்ட்டாக எதை வேணாலும் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துட்டுருக்கீங்க. 1. 2வது நான் அந்த மாதிரி வச்சுருந்ததுனால என்னுடைய ஹெல்த்துக்கே நிறையா ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிது. பிகாஸ் ஆஃப் தட் யூனோ அந்த என்னுடைய கம் ப்ராப்ளம்னால எனக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிது. இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. 2வது. 3வது ஸ்மைல். நான் வெளியில் ஒரு பப்ளிக் பிளேஸில் போனோன்னா ஏன்னா ஐ ஹேவ் லாஸ்ட் டூத். அதை பார்க்குறப்ப வந்து எனக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தது. இப்போ ஐ எம் கான்ஃபிடென்ட்லி ஸ்மைலிங் அண்ட் எவ்ரிபடி இஸ் லுக்கிங் அட் மீ. எல்லாருமே என்னை பார்த்துட்டு ஏய் என்ன இது உன்னை சின்ன வயசு மூர்த்தி பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல்சோ எ கிரெடிட். ஃபைனலி என்னுடைய லுக்கே மாறிடுச்சு. ஐ ஃபீல் லைக் ஐ எம் younger than what I was. கண்டிப்பாக சார். ஸோ உண்மையிலே இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தாங்க. என்னை பொறுத்தவரையில் வந்து பீப்புள் யாருமே ஹெல்த்துக்கு யாருமே இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. நான் வந்து என்னுடைய ஹெல்த்தையும் நான் பார்த்துக்கணும். அதுக்கு முக்கியமானது பல்லு. ஸோ இந்த ரீசன்னால் வந்து இதுக்கு பண்ணின செலவுங்கிறத காட்டிலும் என்னுடைய எனக்கு நான் பண்ணிக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நான் அப்படி தான் என்னுடைய பர்செப்ஷனில் நான் பார்க்குறேன். ஐ திங்க் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் ஐ டுக் எ வெரி குட் டெசிஷன் இன் மை லைஃப் வித் சிந்தாமணி டென்டல் தேங்க்யூ சர்வீசஸ். தேங்க்யூ ஸோ மச்.